வணக்கம். எடப்பாடி பழனிசாமி வந்து மிகப்பெரிய ஊழல் வழக்குல வந்து அமித்ஷாட்ட சிக்கியிருக்காரு. அமித்ஷாட்ட சிக்கியிருக்கிறனால, அமித்ஷா வந்து அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமியோட சேப்டர் முடிச்சிடணுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் கூட்டணி ஆச்சு அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஒவ்வொரு மாநிலத்திலையும் பார்த்தீங்கன்னா, பாஜக எப்படி காலுன்றோம்னா, அங்கே வந்து ஆதிக்கம் செலுத்தக்கூடிய கட்சிகள் ஏதாவது ஒரு கட்சிகளை கார்னர் பண்ணி, அவங்க முதுகுல ஏறுவாங்க. அவங்க முதுகுல ஏறி அவங்கள காலி பண்ணி விட்டுருவாங்க. அதுதான் அவங்களுடைய கொள்கை அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேசத்துலலாம் பார்த்தீங்கன்னா, மாயாவதி, முலாயம் சிங் யாதவ் இவங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் கொடி கட்டி பறந்து இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு கல்யாண் சிங்க்கு அப்புறம் ஒரு 14 வருஷம் பாஜக அங்கே ஆட்சியே செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. மாயாவதிக்கு வந்து ஏகப்பட்ட பேர் வந்து இந்துத்துவ கொள்கையுடைய பிடிமானம் உள்ள நபர்கள் கூட மாயாவதியோட பகுஜன் சமாஜ்வாதி கட்சிக்கு ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. கிட்டத்தட்ட பிராமண சமுதாய மக்கள் மட்டுமே ஒரு 14% வாக்குகளை வந்து மாயாவதிக்கே ஓட்டு போட ஆரம்பிச்சாங்க. அந்த சமயத்தில் தான் இவர் என்ன செய்கிறாரு, அமித்ஷா வந்து யோசிக்கிறாரு. இங்கே வந்து நம்ம வந்து உத்தரப்பிரதேசத்தில் வந்து ஆட்சி பண்ணணும் அப்படின்னா, நம்ம தனிப்பட்ட முறையில் நம்மளுடைய கொள்கைகள் எல்லாத்தையும் நம்ம இந்துத்துவ கொள்கைகளை சனாதனத்தை கொண்டு போய் சேர்த்து அந்த மக்களோட ஓட்டுகளை நம்ம பெறணும் அப்படின்னு சொல்லி மாயாவதியோட கூட்டணி வைக்கிறார். இங்கே எப்படி அதிமுகவோட எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வச்சிருக்காரோ அதே போல் அங்கே கூட்டணி வைக்கிறார். ஒரு எல்லையில் மாயாவதி வந்து பாஜக பிடியில் வந்து சிக்கிறாங்க. குறிப்பாக அமித்ஷா பிடியில் சிக்கிறாங்க. உங்கள் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது, ஏகப்பட்ட புகார்கள் இருக்குது. உங்களை வந்து நாங்கள் கைது பண்ணோம் அப்படின்னம்னா வாழ்நாள் முழுவதும் நீங்கள் சிறையில் இருக்கக்கூடிய அளவுக்கு நீங்கள் பெருமளவில் ஊழல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்கள்ட்ட வந்து தொகுதி பங்கீடு அதிகமாக கேட்டு ஒரு எல்லையில் பாஜக தவிர்க்க முடியாத சக்தியாக உத்தரப்பிரதேசத்தில் உருமாறி அங்கே வந்து உத்தரப்பிரதேசத்தில் ஆட்சியில் உட்கார்றாங்க. இன்னொரு ஆள் முலாயம் சிங் சமாஜ்வாதி கட்சி, அவரு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுமே செய்ய முடியல. அவருக்கும் அவர் பையன் அகிலேஷ் யாதவுக்கும்ல ஒரு பிரச்சனையை உருவாக்கி அகிலேஷ் யாதவ் கையில் கட்சி போகுது. ஒன்றுமே பண்ண முடியல முலாயம் சிங் யாதவ்னால. இப்படி சூழ்நிலைகள்லாம் மாறுது. அதே போல தான் மகாராஷ்டிராவில் உத்தர தாக்கரே சிவசேனா கட்சியை உடைக்கிறாங்க. ஒரு சாதாரண ஹிண்டேட்டை வந்து கட்சியை பொறுப்பு எல்லாத்தையுமே கொடுக்குறாங்க. இப்படி அவங்க நினைக்கிறவங்கெல்லாம் எல்லாத்தையுமே பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க கட்சியை. மாநிலங்களில் இருக்க கட்சியை ரொம்ப ஆளுமை மிக்க கட்சியாக இருக்கிறவங்கள பற்றியெல்லாம் உடச்சி நாசம் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறமா இவங்க வந்து பாஜக அங்கே உட்காந்துறாங்க, ஸ்ட்ராங்காக உட்காந்துறாங்க. தவிர்க்க முடியாத ஒரு சக்தியாக பாஜக அங்கே உட்காருது. தமிழ்நாட்டிலே அதான் நடக்க போகுது. சரத்பவரோட தேசியவாத காங்கிரஸ் கட்சியையும் உடைச்சாங்க. அப்படி நிறைய கட்சிகளை உடைச்சாங்க. இப்போ தமிழ்நாட்டிலேயும் அதிமுக வந்து அவங்க உடைக்கிறாங்களோ இல்லையோ, எடப்பாடி பழனிசாமி சுக்குநூறாக உடச்சி வச்சுட்டாரு. சசிகலாவை சேர்க்க மாட்டேன்ட்டார், டிடிவியே வெளியேற்றி விட்டார், ஓபிஎஸ்ஸையும் வெளியேற்றி விட்டுட்டார். இப்போ வந்து அவர் மட்டும் இருக்கிறாரு. அது அமித்ஷாவுக்கு வந்து ரொம்ப ஒரு பிடிமானமாக இருக்குது. எடப்பாடி பழனிசாமி ஒன்றும் ஒரு பயங்கரமான ஒரு காமராஜர் போல ஒரு கக்கன் போன்று ஒரு ஊழல் செய்யாத ஒரு அரசியல்வாதியாகவே இல்லை. அவர் பயங்கரமான ஊழல் குற்றச்சாட்டுகளை அவர் மாட்டியிருக்கிறாரு. அவர் வந்து கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடத்தும் போது வரமாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வழக்கெல்லாம் இருக்குது. வாழ்நாள் ஃபுல்லாக தேர்தலில் நிற்க முடியாது, சிறையை விட்டு வெளியவும் வர முடியாதுன்னு சொல்லி மிரட்டினோன்னா அவருக்கு ஒன்றுமே பண்ண முடியல. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரின்னு ஓகேன்னு கூட்டணிக்கு ஒத்துக்கிட்டு உடந்து கூட்டணியை முடிச்சுட்டு போயிட்டார். ஆனால் இப்போ என்னன்னா, அன்னைக்கு பேசினது கூட்டணி ஆட்சின்னு பேசினா இங்கே இருக்க அதிமுக தொண்டர்களுக்கு வந்து பிடிக்க மாட்டேங்குது. கூட்டணி ஆட்சிக்கு எப்படி நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னு கேள்வி கேட்குறாங்க. அவர் மாட்டியிருக்கிறது ஊழல் வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்காரு. அவர் பையன் எல்லாமே சிறைக்கு போயிடுவாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி போச்சு. இந்த மாதிரி நிலைமையில அவர் என்ன முடிவு எடுக்க முடியும்? ஒன்றுமே முடிவு எடுக்க முடியாது. அதனால வந்து நம்மளுடைய கனவுகளை நனவாக்கிறதுக்கு என்ன பண்ணணும், பெருசாக வந்து பாஜக எதுக்க வேணாம், பாஜக சொல்கிறத பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தில் அவரும் போயிட்டார். இப்போ எடப்பாடி பழனிசாமி வந்து அமித்ஷாட்ட வந்து எந்த பம்மாத்து வேலையும் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் ஒரு ராஜதந்திரி போல் எடப்பாடி பழனிசாமி தன்னை காட்டிக்கிட்டார். பாஜகவுக்கு நாங்கள் அடிமை கிடையாது, இனிமேல் எந்த காரணத்திலும் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு சொன்னார். அப்புறம் ஏன் 2026 சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்கிறீங்க? எதுக்காக கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தைக்கு ஓடி போய் பேசுனீங்க? டெல்லிக்கு பறந்து போய் ஏன் 3 கார் மாறி அமித்ஷாவை போய் சந்திச்சிங்க? அப்படிங்கிற 1008 கொஸ்டின் இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட மாட்டிக்கிட்டாருன்னா அதிமுக கட்சியை வந்து கண்டிப்பாக அடித்து உடச்சி நெளிச்சு ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவாங்க அப்படிங்கிறது இருக்குது. இப்போ வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அமித்ஷாவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் அதிமுக அப்படிங்கிற எண்ணமே வேணாம். அவருக்கு ஏற்கனவே செங்கோட்டையனை ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. ரெண்டாவது ஓபிஎஸ்ஸுமே வந்து தனிப்பட்ட முறையில் அவங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. ஓபிஎஸ்ஸை வந்து எந்த சூழ்நிலையும் அதிமுகக்குள்ளே கொண்டு வரதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்போ எடப்பாடி பழனிசாமி என்ன செய்கிறாரு, நான் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லி அவர் வந்து தேர்தல் பிரச்சாரம்லாம் பண்ணுறாரு. தேர்தல் பிரச்சாரம் பண்ணுறவங்க எல்லாருமே முதலமைச்சர் வேட்பாளர் ஆகிட முடியாது. அதான் அமித்ஷா சொல்லிகிட்டே இருக்கிறார். அதிமுகவில் ஒருத்தர் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. எடப்பாடி பழனிசாமி மேலே அமித்ஷாவுக்கு நம்பிக்கை இல்லை. பலகட்ட பேச்சுவார்த்தை நடத்தும் போதும் எடப்பாடி பழனிசாமி அமித்ஷாட்ட பேசிட்டு வந்து வெளியே வந்து வேற மாதிரி பேட்டி கொடுத்தாரு. இதெல்லாம் வந்து அமித்ஷா கவனிச்சுட்டு தான் இருந்தார். இப்போ அமித்ஷா பிடியில் அவர் மாட்டிட்டு நிற்கிறார். இப்போ அமித்ஷா என்ன சொல்கிறாரோ அதை தான் கேட்டாகும்.
இப்போ பாஜகவில் இருக்க எல்முருகனோ நைனா நாகேந்திரனோ அவங்களாம் என்ன சொல்கிறாங்க, அமித்ஷா சொன்னது தாங்க எங்களுக்கு வேத வாக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. அதிமுகவில் யாரோ ஒருத்தர் தான் வந்து முதலமைச்சர் வேட்பாளர், எடப்பாடி பழனிசாமி கிடையாது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் பண்ணுறாரு. பிரச்சாரத்தில் கூட அவர் என்ன சொல்கிறாரு, அறுதி பெரும்பான்மையில் அதிமுக ஜெயிக்கும். அதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இவர் சொல்லிக்க வேண்டியதுதான், தேர்தல் சமயம் வரைக்கும் இவர் பேசிக்க வேண்டியதுதான். அறுதி பெரும்பான்மையில் அதிமுக வெற்றி பெற வாய்ப்பு இருக்காருன்னா இல்லை, சுத்தமாக கிடையாது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா பாஜக ஒரு 20 தொகுதியில் ஜெயிச்சா கூட துணை முதலமைச்சர் ஆவாங்க. கண்டிப்பாக வந்து ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெறுவாங்க. எப்படி வந்து எடப்பாடி பழனிசாமி 4.5 வருஷம் ஆட்சி செஞ்சார், எம்எல்ஏக்களை எல்லாம் விலைக்கு வாங்கினாரு, மாவட்ட செயலர்கள்லாம் விலைக்கு வாங்கினாரு. யாருமே பிரச்சனை பண்ணாதீங்க, நான் சொல்கிறத கேளுங்க, உங்களுக்கு மாதம் மாதம் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி மாதம் மாதம் கொடுத்துட்டு இருந்தார். இதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை அதிமுக எம்எல்ஏக்கள்லாம் ஆதரிச்சாங்க. இல்லைன்னா அப்பயே வந்து எல்லாமே கட்சி மாறி இருப்பாங்க, ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஆனால் எடப்பாடி பழனிசாமி மாதம் மாதம் கவனிக்கிறாரு, எந்த பிரச்சனையும் இல்லை நமக்கு, அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருந்தாங்க. இதே பாஜகவும் அதே ஸ்டெப்பை தான் கையில் எடுப்பாங்க. எடப்பாடி பழனிசாமி என்ன எடுத்தாரோ அதே தான் அவங்களும் எடுப்பாங்க. அவங்களும் அதிமுக இப்போ வந்து அதிமுக ஆட்சி அமைக்குது, எடப்பாடி பழனிசாமியும் முதலமைச்சராக இருக்கிறாரு, துணை முதலமைச்சராக பாஜக கொடுக்குறாங்க அப்படின்னா ஒரு காலகட்டத்துக்கு அப்புறமா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா அதிமுக எம்எல்ஏக்களை விலை பேசுவாங்க. விலை பேசுனா அதிமுக எம்எல்ஏக்கள் வந்து விலை போக மாட்டாங்க அப்படின்னு சொல்ல முடியாது. அவங்களுக்கு தேவை காசு, அவங்களுக்கு தேவை அதிகாரம் கிடைக்குது அப்படின்னா பாஜக சைடு போயிடுவாங்க. எடப்பாடி பழனிசாமியை தூக்கி போட்டுருவாங்க. எடப்பாடி பழனிசாமி எப்படி சசிகலா தூக்கி போட்டாரோ அதே போல் எடப்பாடி பழனிசாமியை அதிமுக எம்எல்ஏக்கள் மூலமாகவே தூக்கி போட வைக்க பாஜகனால முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அல்ல அப்படின்னா என்ன செய்வாங்க, அதிமுகவை 2ஆக உடச்சிருவாங்க. ஒரு பிரிவை வந்து ஒரிஜினல் அதிமுக, இன்னொரு பிரிவு வந்து டூப்ளிகேட் அதிமுக அப்படின்னு சொல்லி கொண்டு போய் அதை தேர்தல் நீதிமன்றம்னு கொண்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் செங்கோட்டையன், ஓபிஎஸ் இவங்க எல்லாமே, ஓபிஎஸ் ஏற்கனவே வந்து அவர் தான் தேர்தல் ஆணையம்லாம் போயிருக்காரு. அது தாண்டி இப்போ செங்கோட்டையனை அதுக்கு தான் வச்சிருக்கிறாங்க. செங்கோட்டையன் அதனால தான் வந்து எடப்பாடி பழனிசாமி எங்கே தேர்தல் பிரச்சாரம் போனாலும் வந்தாலும் அவர் எங்கேயுமே நகர்றதே கிடையாது. இப்போ என்னன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு என்ன பயம் அப்படின்னம்னா பாஜகவை எதுக்க முடியாது. அவரை ஊழல் வழக்கில் மாட்டி நிற்கிறாரு, சிறைக்கு போகிறதுக்கு அவர் தயாராக இல்லை. அதே தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ ரெட்டையிலை சின்னமும் ஒரு கேள்விக்குறியாக இருக்குது. இப்போ சின்னத்தை கையில் கொடுப்பாங்களா மாட்டாங்களா? சின்னம் இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். அப்படி அதிமுக கட்சி பேர் சின்னம் இது இருந்தால் தான் அவரால் ஜெயிக்க முடியும். ஆனால் இல்லை அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை உருவாச்சு அப்படின்னா என்ன பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கேள்வி. ரெண்டாவது வந்து ஓபிஎஸ் தான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். 2026 டிசம்பர் வரைக்குமே ஓபிஎஸ் தான் கட்சியோட ஒருங்கிணைப்பாளர். நீங்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தான், ஏஃபார்ம் பிஃபார்மில் நீங்கள் 2 பேர் தான் கையெழுத்து போடணும் அப்படின்னு ஓபிஎஸ்ட தேர்தல் ஆணையம் ஒரு சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக என்ன நடக்கும்? பயங்கரமாக பாஜக வந்து ஓபிஎஸ் வச்சு கேம் விளையாடுவாங்க, செங்கோட்டையனை வச்சு கேம் விளையாடுவாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக ஒரு கேமை வந்து அவங்க இவ்வளோ நாள் பகை உணர்ச்சியோடு இருக்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக அவங்க ஏதாவது ஒன்று நடக்காதா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி ஒரு சம்பவத்தை பாஜக ஏற்படுத்தி கொடுத்துச்சுன்னா கண்டிப்பாக செங்கோட்டையனோ ஓபிஎஸோ அவங்க வந்து கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. எடப்பாடி பழனிசாமியை ஓரங்கட்டுறது இல்லாமல் எடப்பாடி பழனிசாமியை ஆதரிக்கிற நபர்களையும் ஓரங்கட்டுவாங்க. ஓரங்கட்டி அவங்கள ஒன்றும் இல்லாமல் செய்வாங்க. எடப்பாடி பழனிசாமி அதிகபட்சமாக எங்கே போகணும், நீதிமன்றம் எல்லாம் போகணும். அதுக்குள்ளே தேர்தலே முடிஞ்சிடும். அதிமுகவில் வந்து தினகரன், டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்க தலைமையிலும் சரி, இல்லை செங்கோட்டையன் தலைமையிலும் சரி, அதிமுக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 60 தொகுதிகளில் போட்டியிடுற ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க. அதிமுகவில் செல்வாக்கான பகுதி 20 தொகுதிகளில் வந்து பாஜக போட்டியிடும். இப்படி வந்து கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டு இருக்காங்க. அமித்ஷாவோட இந்த விஷயத்தில் வந்து பயங்கரமாக மாட்டிக்கிட்டார் எடப்பாடி பழனிசாமி. எடப்பாடி பழனிசாமி ஒரு ஊழல் செய்யாத ஒரு முதலமைச்சராக இருந்திருந்தார் அப்படின்னா பாஜக இந்த அளவுக்கு இறங்கி மிரட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ இந்த சமீபமாக பிரச்சாரத்துலலாம் தனி பெரும்பான்மையில் நாங்கள் ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. ஆட்சி அமைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. தனி பெரும்பான்மை எடப்பாடி பழனிசாமி பண்ணாலும் அமித்ஷா சொல்கிறது தான் நடக்கும். எடப்பாடி பழனிசாமி நினைக்கிறது எதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. முழு கண்ட்ரோல், அதிமுகவோட முழு கண்ட்ரோல் அமித்ஷா கையில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தான் திமுக கூட விமர்சனம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்படி தொடர்ந்து வந்து விமர்சனம் பண்ணுறாங்க. எடப்பாடி பழனிசாமினால பாஜகவை விமர்சனம் பண்ணவே முடியல. நான் தேர்தல் பிரச்சாரத்தில் கூட ஒரு சங்கியாக மாறி நீங்கள் போடுற பதிவுகளை எடுத்து தானே தேர்தல் பிரச்சாரமே பண்ணிகிட்டு இருக்கேன். அப்படி இருந்துமே என்னை ஏன் முதலமைச்சர் வேட்பாளராக நீங்கள் அறிவிக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கெஞ்சவே ஆரம்பிக்கிறாரு. பாஜகவை எதிர்க்க முடியல. ஆனால் சிறுபான்மையினர் ஓட்டம் நமக்கு கிடைக்காதுன்னு தெரிஞ்சிருச்சு. அன்வர் ராஜா மூலமாக பாஜக இனிமேல் தமிழ்நாட்டில் கால் ஊன்ற முடியாது அப்படின்னு பேச வைக்கிறார். அன்வர் ராஜாவை அவரால் கட்டுப்படுத்த முடியலையா? அதான் கட்டுப்படுத்த முடியாதா? எதுக்காக பாஜகவுக்கு எதிராக நீங்கள் பேசுகிறீங்க? இப்போ அண்ணாமலை அவங்க கட்டுப்படுத்தினாங்கல்ல, பேசாதீங்க அதிமுக பற்றி அப்படின்னா அவங்க கட்டுப்பட. அன்வர் ராஜாவை ஏன் எடப்பாடி பழனிசாமி கட்டுப்படுத்தலை? இல்லை எடப்பாடி பழனிசாமி சொல்லி தான் அன்வர் ராஜா பேசினாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை? இதெல்லாம் அமித்ஷாவுக்கு தெரியும்ல. தெரிஞ்சு தான் அவர் வந்து முதலமைச்சர் யாருங்கிறத தேர்தல் முடிஞ்ச பிறகு சொல்வோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
இது என்னடா அது அதிமுகவுக்கு வந்த மிகப்பெரிய ஒரு சோதனை அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இன்னும் 2-3 மாதம் எடப்பாடி பழனிசாமி இப்படியே போவார், பிரச்சாரம் கிரச்சாரம் எல்லாமே பண்ணுவார். ஆனால் 2-3 மாதம் கழிச்சு தான் எடப்பாடி பழனிசாமி மேலேயே பாஜக கையை வைக்கும், தேர்தல் ஆணையமும் ரிசல்ட்டை சொல்லும், ஓபிஎஸ் கையில் கட்சி போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஒன்று எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு போவார், இல்லை அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி கட்சிக்குள்ளேயே டம்மியாக்கப்படுவார் அப்படிங்கிறத வந்து பாஜகவோட அசைன்மெண்ட்டாக வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இனிமேல் ஒன்றுமே செய்ய முடியாது. எடப்பாடி பழனிசாமி ஃபுல் சரண்டர், பாஜக ஃபுல் சரண்டர், பாஜகவை எதிர்க்கவே முடியாது, பாஜக ஏற்று செயல்படவே முடியாது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறாங்க. பார்க்கலாம் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதிமுக வந்து முடிஞ்சு போச்சா, சாப்டர் க்ளோஸா அப்படிங்கிற எண்ணம் தான் இருக்குது. இப்போ மக்களுக்கு வந்து சின்னம் கட்சி இதெல்லாம் பெருசே கிடையாது. முக்கியமாக வந்து யார் நமக்கு நல்லது செய்வா அப்படிங்கிற எண்ணம் மட்டும்தான் மக்கள் மனசில் இருக்குது. கட்சி சின்னத்தை கூட ஒரே நாளில் கொண்டு போய் சேர்த்துடலாம், ஒரு 10 நாள் 5 நாளில் கூட மக்கள் மத்தியில் ரீச் பண்ணிடலாம். இந்த விஷயங்களை என்ன ஓபிஎஸ் கூட ராமநாதபுரத்தில் பலாப்பழ சின்னத்தை கொண்டு போய் ரீச் பண்ணலையா, அது போல் ரீச் பண்ணிட முடியும். இன்றைக்கி அவ்வளோ தூரம் டெக்னாலஜிலாம் வளர்ந்துருக்கு. இந்த மாதிரி சமயத்தில் வந்து கட்சி கொடியெல்லாம் பார்த்து யாருமே பெருசாக இப்போல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. பார்க்கலாம் எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாரு, என்ன செய்ய போகிறாரு, எடப்பாடி பழனிசாமியை பாஜக என்ன செய்ய போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.